ஹாய் மக்களே, வெல்கம் டு ஆனந்தி வைரல் அப்டேட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கோமதி சொன்ன மாதிரியே ப்ரைஸ் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ எல்லோரும் வீட்டுக்கும் வந்துட்டாங்க. ஸோ வீட்டுக்கு வந்து இறங்கி நிற்கும்போது கட்டப்பையெல்லாம் எடுத்துகிட்டு வாங்கடா அப்படின்னு சரவணன் சொல்லிட்டுருக்காரு. கட்டப்பை இருக்கட்டும், போய் கிரைண்டர் எடுத்துகிட்டு வாடா அப்படிங்கிறாங்க கோமதி. இவன் என்னமோ கிரைண்டரையே பார்க்காத மாதிரி கிரைண்டருங்கிறா. ஏன்டி இப்படி பண்ணிகிட்டு இருக்க? இருங்க சரவணன் எடுத்துகிட்டு வந்தனே. சரவணா பார்த்து பத்திரமா கொண்டு போய் வை சாமி. சரிம்மா பத்திரமா கொண்டு போய் வச்சிடுறேன். மயில அந்த சாவி அவங்க வீட்டை தர அப்படிங்கிறாங்க. ஸோ கோமதி சரிங்க அவ்வளோதான், நம்ம எல்லாம் வீட்டுக்குள்ளே போகலாமாங்கும்போது ஒரு நிமிஷம் பொறு கோமதி அப்படின்னு சொல்லி டிரைவர்கிட்ட கேட்குற எவ்வளோ ஆச்சுங்கன்னு. 4400 ஆச்சுங்க. அப்படியே நம்ம பழனிக்கு வந்து கொதிச்சு இன்னும் 4000 கேட்குறீங்க, 2 வண்டி எடுத்துருக்கீங்களே தம்பி, அதனால தான் நானும் டிரைவர் தாங்க பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறாரு நம்ம கதிர். ஒரு 3000 ஆகுங்களா அப்படிங்கிறாரு செந்தில். இவர் வந்துட்டு இல்லைங்க 2 வண்டி எடுத்திருக்கீங்க, போக வர செலவு வெயிட் பண்ண வச்சு போயிட்டு வந்தது எல்லாம் ஆச்சுங்க. பார்த்தா நம்ம பாண்டியன் கஞ்ச பேசினாரு, அந்த ₹1 கூட எடுக்க மாட்டார். திடீர்னு பார்த்தா அவருக்கு எடுத்து ₹5000 கொடுக்குறாரு எக்ஸ்ட்ராவா. எல்லோரும் ஷாக் ஆகிடுறாங்க வீட்டில். என்ன நம்ம அப்பாவாது இவ்வளோ காசு கொடுக்குறாரு அப்படின்னு. நம்ம என்ன சொல்கிறாங்க, மாமா குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு இருந்தப்பறம் மாறிட்டாரு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. சரி வாங்க போகலாம் அப்படிங்கும்போது ஏன் கோமதி எங்கே எதிர்த்த வீட்டில் யாரையுமே காணோம், நம்ம கோயிலுக்கு போய்ட்டு வந்து சொல்லலாம் பேசலான்னு பார்த்தா ஒருத்தர் வர மாட்டேங்க. அது மச்சான் மாட்டு பொங்கலுக்கு தோட்டத்துக்கு போயிருப்பாங்க அப்படிங்கிறார் பழனி. இல்லை உங்கள் அண்ணனை எப்போ பாரு நான் அனாதான் பானுங்கள்ல, எனக்கும் சொந்தக்காரங்க இருக்காங்க குலதெய்வ கோயிலுக்குன்னு சொல்லலான்னு பார்த்தா காணமே. நம்ம சொல்ல வேண்டாம்ப்பா, நம்ம சொந்தக்காரங்க வருவாங்கல்ல, அதை பார்த்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அதுவும் சரிதான் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாரு எல்லாத்தையும் உள்ள. ஸோ நம்ம கோமதி வந்து வீட்டுக்கு டேபிளில் இருக்க கிரைண்டரை ஊற்றி பார்த்துட்ருக்காங்க. கோமதி இது என்ன எவ்வளோ நேரம் பார்த்துட்ருப்ப, எடுத்துக்கொண்டு போய் கிச்சனில் வெய்ய அப்படிங்கிறாரு. இருக்கட்டுங்க நாளைக்கு காலையில் வரைக்கும் இங்கேயே இருக்கட்டும். சரி சரவணா, அந்த ஃபோட்டோ எடுத்தவங்க கோயில் எடுத்தார்ல அவரோட நம்பர் இருக்கா, அவர்கிட்ட ஃபோட்டோ எப்போ வரும்னு கேளு. இப்போ தானே எடுத்தாங்க, ஒரு 2-3 நாள் ஆகும்ப்பா. ஏன்டா அது அந்த காலத்தில் 2-3 நாள் ஆகும், இப்போல்லாம் ஒரே நாளில் கொடுத்துருவாங்கன்னு தானே சொல்கிறாங்க. நீ கேட்டுப்பாரு. இல்லைங்க இப்போல்லாம் வந்து நம்ம கலர் பண்ணுவாங்க, முகத்தை வெள்ளை பண்ணுவாங்க, ஏதோ பண்ணுறாங்க. அத்தை இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்களா? ஆமாம் அது கூட ஏதோ ஆடிட்டிங்னு சொல்லுவாங்கல்ல. ஆடிட்டிங் இல்லை அது எடிட்டிங். அதுதான் உனக்கு புரியுது இல்லடி, அப்படி இதுக்கு என்ன கேட்குறேன்? யாருப்பா ஃபோனில்? நான் தான் புது புரோக்கர்கிட்ட சொல்லி வச்சுருந்தேன்ல, அவர் தான் கூப்பிட்றாரு பழனிக்கு மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு. பார் நம்ம குலதெய்வ கோயில் போய்ட்டு வந்து நல்லது நடக்க போகுது பழனிக்கு. என்னப்பா விஷயம்? இல்லை புதுசாக ஒரு பொண்ணு வீட்டுக்காரங்க வந்திருக்காங்களா, அவங்ககிட்ட பார்த்து பேசணுன்னு கூப்பிட்றாரு. நாளைக்கு சாயந்தரம் போய்ட்டு வந்துடுவோமா நம்ம? அதெல்லாம் எதுக்கு மச்சான், வேண்டாம் நீ சும்மா இருடா, உனக்கு ஒன்றும் தெரியாது. நம்ம இதுக்காகலாம் எதுவுமே வேண்டான்னா சொல்லக்கூடாது, புரியுதா? சரிடா சரவணா, இந்த தடவை எல்லோரும் போக வேண்டாம், நானும் அம்மா பழனி மயில் சரவணன் நம்ம 5 பேர் மட்டும் போவோம். இல்லைப்பா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது என்னால் வர முடியாதுப்பா அப்படிங்கிறா சரவணன். சரி நீ வரலன்னா பரவாயில்ல, மீனா நீயும் செந்தில் வந்துடுறீங்களா? சரிப்பா சரி. என்ன மீனா? சரிம்மாம்மா வந்துடுறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ வேணால் பாருடா பழனி, நம்ம குலதெய்வத்தோட அருளால் உனக்கு எல்லாம் நல்லதாக தாண்டா நடக்கும். மச்சான் நல்லா யோசிச்சுக்கலாம் மச்சான், அண்ணனுங்க என்னை வந்து கல்யாணமே ஆக விட மாட்டாங்க மச்சான். அதுவும் நீங்கள் வந்து குன்னக்குடியிலே பொண்ணு பார்த்து வச்சுருக்கீங்கன்னா அண்ணனுங்க எப்படி மச்சான் இதை விடுவாங்க, யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்கிறார். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சரியா, நீ இதை பற்றி எதுவும் யோசிக்காத பழனி. நீ நாளைக்கு வந்து எப்படி ரெடி ஆகலான்னு மட்டும் யோசி, புரியுதா? சரி எல்லாம் போய் தூங்குங்க போங்க. விடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா நம்ம கோமதி கிரைண்டர் எடுத்து வைப்பாங்கன்னு பார்த்தா சந்தன குங்குமம் வச்சு கற்பூரம்லாம் காட்டிகிட்டு இருக்காங்க. அத்தை என்னத்தை பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்காங்க மயில். இல்லைம்மா நம்ம எந்த புது பொருள் புதுசாக வாங்கினாலும் அதுக்கு சந்தன குங்குமம் வச்சு இப்படி பண்ணுறது என்னுடைய வழக்கம். சரித்த பூஜையெல்லாம் முடிச்சிட்டிங்கல்ல, சரி இதை எடுத்து கொண்டு போய் அடுப்படையில் வச்சிடலாமா? அப்படியெல்லாம் இல்லை, ஒரு நிமிஷம் பொறு. என்னத்தை இன்னும் பிரச்சனை உங்களுக்கு அப்படிங்கிறாங்க மீனா. இருடி செந்தில், எப்பா செந்தில். அத்தை இது சின்ன கிரைண்டர் தான், நம்மளே தூக்கிடலாம், அதுக்கு எதுக்கு செந்தில்? பொறுங்கடி செந்தில். அப்பா செந்தில் கொஞ்சம் வாப்பா. என்னம்மா இந்த கிரைண்டர் கொண்டு போய் வச்சிடுறியாப்பா? அது எப்பயும் வைக்கிற வழக்கமான இடத்துல தானேம்மா? ஆமாம்மாப்பா கொண்டு போய் வச்சுட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. மீனா டென்ஷன் ஆகி ஏன் இந்த கிரைண்டர் தூக்கம் எங்களுக்கு வைக்கலையா, நாங்கள் தூக்க மாட்டோமா? உங்களுக்கு சொன்னால் புரியாது, சும்மா இருங்கடி. பார்த்தா செந்தில் கிச்சனில் கொண்டு போய் மேலே பரனில் வைக்க போகிறாரு. மயில் கேட்குறாங்க, அத்தை இதை நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லையா? இல்லை மயில், அந்த கிரைண்டர் நல்லா தானே இருக்குது, அதையே வந்து நம்ம வந்து தூக்கி போட சொல்கிறீங்க. அது எம்பிட்டு காலம் ஓடுதோ எம்பிட்டு காலம் ஓடிட்டு போகுது. என்னத்தை சொல்கிறீங்க? உங்களுக்கு அதெல்லாம் புரியாதுடி. நம்ம ஒரு வேளை அரசிக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு வச்சுக்க, இந்த கிரைண்டர் அரசிக்கு நம்ம சீதனமாக கொடுத்துடலாம்ல. என்னத்தை சொல்கிறீங்க, அரசிக்கு சீதனமாக கொடுக்குறீங்களா?
ஆமாம் அவளுக்கு நம்ம சீதனம் கொடுக்கணும்ல. எங்களுக்கு புரியவே இல்லை. உங்களுக்கு இப்போ புரியலையா? சரி விடுங்க, வாங்க உங்கள் எல்லாத்துக்கும் எப்படி புரியணுமோ அப்படி புரியிற மாதிரி சொல்கிறேன். எல்லோரும் நடங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறார் செந்தில். அவர் சேர் போட்டு மேலே இருக்கிற பொருள்லாம் எடுத்து கொடுக்குறாரு. அங்கே பார்த்தா இண்டக்ஷன் இருக்குது, இரும்புக்கல் இருக்குது, ஒருவருக்கும் ஒரு ஹிஸ்ட்ரி வேறு இருக்குது. இதை நம்ம அங்கே வாங்கணும், இதை நம்ம எங்கே வாங்கணும்னு டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அயன் பாக்ஸ் இருக்குல்ல, அயன் பாக்ஸ் பத்திரமா இங்கே தாம்மா தூங்கிட்டுருக்கு. அத்தை இதெல்லாம் எதுக்கு வாங்கினீங்க, எதுக்கு பரனில் போட்டு வச்சுருக்கீங்க? நீங்களும் அம்மாவானா உங்களுக்கு இது புரியும்டி. இப்போ உங்களுக்கு புரியாது. நம்ம பசங்களுக்காக தான் இதை யூஸ் பண்ணுறோம். நம்ம அரசி கல்யாணம் ஆனால் அவளுக்கு நம்ம இதை சீதனமாக கொடுக்குறோம், புரியுதா? ஐயோ எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிறாங்க. அதனால் சரி எல்லோரும் எடுத்து அந்த அயன் பாக்ஸ் எடுத்து மேலே போட்டுடுறாங்க. மேலே மியூசியத்தில் வைக்கிற மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. யாராவது பார்க்க விருப்பப்படுறீங்களா? ஐயோ இல்லை தம்பி எங்களுக்கு எல்லாம் எதுவும் பார்க்க வேண்டாம் தம்பி அப்படிங்கிறாங்க. பொறாமடா இவளுக்கு அப்படி தான் இருப்பாளுங்க. சரி வாங்கடி பண்ணுறதுக்கு நிறைய வேலைக்கு போய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. இவர் கிளம்பி போகிறாரு. ஆஃபீஸ்க்கு போகிறாங்க மீனாவும். ஸோ மீனா ஆஃபீஸ்க்கு போகும்போது எதுவும் பேச வராங்க. என்ன மீனா ஏறினருந்து வாயில் உடனுடன் அடிக்கிட்டே வருவேன், இப்போயே எதுவும் பேசாமல் வந்துக்கிட்டு இருக்கேன். அது வாங்க யோசிச்சுட்ருக்கேன், டயர்டாக இருக்குது, டயர்டாக வேலைக்கு போகலனா வேண்டாமான்னு பார்க்குறேன். சரி லீவ் போட்டுக்க வேண்டியதுனே, இருக்கிற லீவெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் அவசரத்துக்கு எப்போ லீவ் எடுக்கிறது? பார்த்தா மெசேஜ் வந்துட்டு இருக்கு. யார் மெசேஜ் பண்ணுறா உங்களுக்கு? நாங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து குரூப் ஆரம்பிச்சிருக்கோம் மீனா, அதனால தான் மெசேஜ் அனுப்பிட்டுருக்காங்க. இப்படி தான் எல்லோரும் குரூப் ஆரம்பிப்பாங்க. 3 நாள் வேகமாக எல்லா மெசேஜும் வரும். அப்புறம் பார்த்தா ஒன்றுமே இருக்காது. அந்த குரூப்பை இழுத்து மூடுற அளவுக்கு சும்மா அமைதியாகவே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிகிட்டே போகிறாங்க. பார்த்தா மீனா தூங்கிடுறாங்க. மீனா லீவ் போட்டுக்க வேண்டியது தானே? இல்லைங்க சாயந்தரம் வேறு சீக்கிரம் வரணும்ல, போங்க போதும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆஃபீஸ் கொண்டு போய் விட்டுறாரு. மீனா ஆஃபீஸ் போனவுடனே அவங்க ஃபோனில் இருக்க ஃபோட்டோஸ்லாம் அனுப்பி கேட்குறாங்க. ஆமாம் பாரு ராஜி, ஃபோட்டோஸ் அனுப்பியிருக்கேன் எடுத்து பாரு அப்படின்னு பார்த்தா நம்ம கதிர் ராஜு அந்த வடிவேலுக்கும் அந்த ஃபோட்டோ எல்லாமே அவங்க 2 பேர்த்தோட ஃபோட்டோலாம் அனுப்பிவிட்டு இவங்க ரசிச்சுட்டு இருக்காங்க. இவர் உள்ளே வராரு. கதிர் என்ன படிக்க சொன்னால் ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை சும்மா தான் அப்படிங்கிறாங்க. சரி நான் அவங்ககிட்ட எஸ்பி எக்ஸாமுக்கு செலெக்ஷன் வரும்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? ஆமாம் வந்துடுச்சு, மண்டே எக்ஸாம். இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ ஒழுங்காக படித்து எப்படி எழுதுனான்னு மட்டும் பாரு சரியா? சண்டே நைட்டு இங்கேருந்து கிளம்புறோம், மண்டே காலையில் போய் எக்ஸாம் எழுதுகிறோம், போகிறேன் எழுதுகிறோம் கலக்கிறோம், புரியுதா? அவங்க எதோ யோசிச்சுட்ருக்காங்க ராஜி, பார்க்கலாம் என்ன சொல்லுவாங்கன்னு நாளைக்கு. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.